வணக்கம். பணிப்புகளுக்காக உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு. நம்ம உங்களுடைய ஆய்வை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க கொடுக்குற பயிற்சி பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். நீங்க உங்களுடைய பாலிய கால அனுபவங்களை பத்தி அதில் தொடங்கலாம். உங்களுடைய குடும்ப பின்னாடி அதை பற்றி சொல்லுங்க. தாத்தா அப்பா பொறுத்தா சார், அம்மா ராமநாடு புதுக்கோட்டை கூட தொடர்பு. அதுக்கடுத்து அப்பா படிப்புக்காக சென்னைக்கு தாத்தா. அப்பா படிச்சதுன்னு கேட்டீங்கன்னா இங்கே படிச்சு இங்கே திருமணம். அதனால அப்பா இங்க ஒரு நான் பிறந்ததெல்லாம் சைதாப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. படிச்ச கூட வளர்த்துட்டு எனக்கு இந்த கலைகள் மீது எனக்கு இயல்பாக கொஞ்சம் ஒரு ஆர்வம். உங்க குடும்ப பின்னணி பாத்தீங்கன்னாக்கா அது இயல்பாவே நாட்டியம் விஜயங்களுக்குள்ள இருந்துச்சு. எங்க அம்மா நடனம் ஆடுவாங்கல்ல, இதனால எங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா 6 பிள்ளைங்க. நாங்க அக்கா, நான், தங்க அப்புறம் தம்பி, அப்புறம் கணிச தங்க, எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா அந்த நடனம் இயல்பாவே எனக்கு வரக்கூடிய ஒரு இயல்பு இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. படிச்சுட்டே இருக்கிற பொழுதுதான் சிலம்பத்துல தான் முதல் ஆரம்பம். எம்ஜிஆரோட படங்கள் பார்த்து அவரு அந்த சிலம்பம் பண்றது எல்லாம் சிலம்பம். ஆனா சென்னையில அது கத்துக்கக்கூடிய ஒரு அளவு இல்லை, வாய்ப்பு இல்லை. எங்க போனாலும் தெரியும்னு சொல்லுவாங்க, தெரியும்னு சொன்னா அவங்க பின்னாடியே போயிடுறது. அவங்களுக்கு நேரம் இருக்காது. அவங்க சிலம்பங்க சொல்லி தந்தவங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு மேஸ்திரியா, வீடு கட்டுறவங்களா அப்படிதான் இருந்தாங்க. கடைசியா எனக்கு தொடங்கினது ஒரு பெயிண்டர். வீட்டு வாசல் கதவுக்கு பெயிண்ட் அடிக்கிறது. அவர்கிட்ட கொஞ்சம் பழக கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு. இது எந்த ஆண்டு? அது என்னுடைய இது நான் கல்லூரி வந்துட்டேன். 1ஆம் ஆண்டு இலக்கியம் படிக்கிறது. அப்பா தெளிவா இருந்தாங்க, தமிழ் இலக்கியம் தான் படிப்போம். அவருக்கு நூலகத்துல நூலகரா தாத்தா இப்போ 100 நம்ம மூவாவுடைய இலக்கியம் எல்லாம் நாவல்கள் எல்லாமே படிச்சுட்டு அதனால ரொம்ப ஆர்வம். அது தொடர்பா அவங்க தெய்வீக பேரவை புலவர் பட்டத்துக்காக தான் அப்பா இது பண்ணாங்க. அப்போ சிலம்பொலி செல்லப்பெல்லாம் ஒரு வீடு முழுக்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தமிழ் இலக்கிய புத்தகங்களா இருக்கும். சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்துக்கு புத்தகமா இருக்கும். அது அந்த புத்தகத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்கா முன்னாடியே அந்த புத்தகத்தோட பேர் இருக்கும், குந்தகை அகநானூறு இருக்கும். பின்னாடி அட்டையில பாத்தீங்கன்னாக்கா சிவபெருமானுடைய நாட்டிய இது படம். இப்போ எனக்கு என்ன கேட்டா இதுக்குள்ள ஏதோ தொடர்பு இருக்க, நடனத்துக்கும் சைவத்துக்கும் தமிழுக்கு ஏதோ தொடர்பு இருக்க மாதிரி ஒரு அப்பா சிவனை வணங்குறவங்க. நானும் அப்படியே வணங்கி இருந்தது. அதன் பிறகு இந்த சிலம்பம் சும்மா நானா ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னாக்கா பரதத்தின் மீது ஒரு ஆர்வம். ஊர் கோயில்ல ஒரு பொண்ணு நடனம் ஆச்சு. குமரகுன்றம் ஒரு சின்ன மலை குன்று, அதெல்லாம் ஆடிச்சு. அது பக்கத்துல MITன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், அரசு பொறியியல் கல்வி இருக்கு. அந்த பொறியியல் கல்வியில வேலை பார்க்கிற பேராசிரியரோட பொண்ணு இருக்கு. அந்த பிள்ளை ஆடிட்டு எல்லாம் பார்த்துட்டோம். முடிஞ்ச பிறகு வகுப்பு எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. மறுநாள் கிளம்பி போயிட்டாங்க. மறுநாள் காலையிலே கிளம்பி போயிட்டு வாசல நிக்கிறேன். உள்ள கேட்ல அந்த விடல. என்ன சொன்னான்னு கேட்டா இல்ல ஐயா கேட்கணுக்கா. அவர் அங்கிருந்து உள்ள பார்த்து யார் பண்ணு கேட்டாலும் டான்ஸ் கத்துக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. போனா சின்ன வயசு பையன், அந்த பிள்ளை வயசுலதான் ஆடிட்டு இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது போங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய பார்த்துட்டேன்னு பார்த்துட்டு அதுவும் போயிட்டு இவர் இல்ல வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கராரா சொல்லிட்டாரு. சரி சொல்லிட்டு வந்துட்டேன். அதன் பிறகு அப்படியே அந்த நடனத்து மீது ஒரு ஆசை எதிர்க்காருன்னு என்ன கேட்டா, நான் அடையாறுல எங்க அத்தை அங்க
சித்தூர் ராணி பத்மினின்னு ஒரு படம், அதை போய் பார்த்தோம். அதுல சிவாஜி கணேசன் ஒரு தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் அந்த அம்மா ஆடும். அதுல எனக்கு அந்த நதியில தான் எனக்கு கலைஞ ஆர்வம் பிடிப்ப வச்சு, அதான் இவ்வளவு நல்லா இருக்குது எனக்கு கத்துக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு. அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா முத லாட்டரி டிக்கெட் வாங்கினேன். தாத்தா லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. அவருக்கு வாங்க போக எனக்கு ₹1 என்ன பண்ண, அப்புறம் முத லாட்டரி டிக்கெட், அந்த லாட்டரி டிக்கெட் 50 ரூபா வந்துச்சு. சரி 50 ரூபா வந்தோன்னா அதை கொண்டு போய் அந்த கடைக்காரன்ட்ட கொடுக்கும்போது அவன் 5 ரூபா எடுத்துட்டு 45 ரூபா, அதை வச்சுட்டு டான்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு ஆர்வத்துல ஒரு நண்பன் ரவின்னு பேரு, பாடி நண்பன். நானும் நிறைய திரைப்படத்துக்கெல்லாம் அப்பெல்லாம் போய் காட்டுறேன். ஓவியன் கூட அவன் ஒரு ஓவியம் வந்து நான் வரைஞ்சு அவன் அவனுக்கு ரொம்ப பாடகன் ஆகணும் மிகப்பெரிய ஆசை, எனக்கு ஆடணும்னு ஆசை. நாங்க 2 பேரும் கிறிஸ்தவ கல்லூரியில பியூசி படிக்கும்போது நண்பர். அப்படி இருந்ததா நாங்க என்ன பண்ணுவோம், வாரம் வாரம் சிவன் கோயில் திருநீர்மலைன்னு ஒரு கோயில், திருநீர்மலைங்க திருசூலம் வளர்ந்தாங்க பாட்டு, அது சிவன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போய் இதுதான் கலையை பற்றி பண்றது, கவிதை பற்றி ஆலோசிக்கிறது, இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம். அதனால நல்ல நட்பு. அப்ப அந்த கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணிட்டா, கோயில யாரும் இருக்க மாட்டாங்க, பூசாரி இருப்பாரு, ஐயரு, நானும் இவன் தான். பழமையான கோயில். கோயிலை சுற்றி சாமி போய் கும்பிட்டுட்டு வந்துட்டு ஒரு இது இருக்கு கிணத்தங்க, அதனால உட்காந்துப்பேன். முன்னாடி நான் அன்னைக்கு அந்த வாரத்துல நான் என்னென்னலாம் நானும் ஆடணும், எனக்கு ரொம்ப எனக்கு பாராட்டுவோம். அவங்க என்ன ஊக்குவிச்சதே அவங்க தான். ரொம்ப நல்லா இருக்கிறாரு, ஆடுறது நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. இந்த சூழல்லாம் அவனும் நானும் தான் போயிட்டு டான்ஸ் கற்றுக்க வரேன்னு ட்ரெயினில் 5 ரூபாயோ 2 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டு மாம்பழம் போயிட்டோம். அங்கே போயிட்டு ஒரு டான்ஸ் மாஸ்டர் பார்க்கலான்னு போனோம். போனால் அவங்க போன உடனே 1/4 பவுன் நகை வைக்கணும் தட்சிணாங்க. சரி நம்ம கற்றுக்கிட்ட மாதிரி தான் சொல்லிட்டு இல்லைங்கம்மா வரேன்னு சொல்லிட்டு வந்து அங்கே பனகல் பார்க்கில் உட்காந்து அங்கே ஏதாவது கவிதை பற்றி ஏதாவது சினிமா எடுக்கிறத பற்றி எல்லாம் பேசி வச்சுட்டு போச்சாரு. அந்த சூழல் போயிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு அம்மா அறிமுகமானாங்க வீட்டு பக்கத்துல. அவங்க என்ன பண்ணாங்க, என்னோட நாட்டிய ஆர்வத்தை பார்த்துட்டு நீ வா எனக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டர் தெரியும் சேர்த்து வயசு பாட்டி. அவங்களே வெத்தலை பாக்கு பணம் எல்லாம் வச்சு கொண்டு போய் தேவராஜன் பேரு அவர்கிட்ட கொண்டு போய் அவர் எனக்கு ஆரம்பத்துல அவர் தான் எனக்கு தொடங்கினவர். அவரோட ஸ்டைல் முற்றிலும் வேற மாதிரி இப்ப இருக்கிற மாதிரி இருக்கா. நான் சதுராட்டம் சொல்றாங்க, இந்த அடவெல்லாம் ஆடி காட்ட முடியாது. நாட்டடவெல்லாம் அவர் வேற மாதிரி போடும். நிச்சயத்தையெல்லாம் இப்படி நேரா போடாம ஸ்டைல் அது எனக்கு அந்த அப்ப எனக்கு புரியல. நம்ம இதுலதான் ஆராய்ச்சி பண்ண பொறுத்து இப்ப பயன்பட்டு இப்ப அவர்கிட்டே கத்துட்டு இருந்தா அதுலயும் தொடர்ந்து ஃபீஸ் கட்ட முடியும் சொல்லிட்டு சரிங்க நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பணம் கட்ட முடியாதான் வந்தாச்சு. அப்புறம் எம்ஏ படிச்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் புதுக்கல்லூரி வந்துட்டேன். பிஏ முடிச்சாச்சு, எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன். அது முடிச்ச பிறகு அதன் பிறகு ஒரு மாஸ்டர் நிறைமதி குமார்னு ஒரு மாஸ்டர், அவர்கிட்ட போய் கத்துக்கலாம். அவர்கிட்டயும் ஏதோ கொஞ்சம் ஃபீஸா கிடைச்சு பணம் சேர்த்தான் கொடுக்கறதில்ல. ஏன்னா அப்பா வந்துட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கே வந்துட்டு அப்பாட்ட கேட்கறதுக்கு ஒரு ஏன்னு கேட்டா 6 பிள்ளைங்க, அவர் ஒரே சம்பளம் அரசு அலுவலர், அதனால அவர்கிட்ட வந்துட்டு பணம் கேட்க முடியாது. என்னடா பண்ணிட்டு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க. என்னோட ஆர்வத்தை எதுவுமே எனக்காகவே அவ்வளவு கஷ்டத்துல டேப் ரெக்கார்டு வரும். இந்த காலத்துல பதிவெல்லாம் இல்லை, வாங்கி கொடுத்து கேசட்டெல்லாம் போட்டு ஆடு பாலக்கு இதுக்கடையில இவர்கிட்ட போய் கத்துக்கிட்டு வந்துட்டு நான் மெதனில் போயிட்டு பயிற்சி பண்ணுவேன். அப்போ அக்கா வந்துட்டு என்னோட அக்கா வந்துட்டு முத்துலட்சுமி பேரு, அவங்க கீழே டியூஷன் விட்டுட்டு அவங்க பார்த்துட்டு ஆடுறதுல ஏதோ ரிதம் இருக்கு, ஏதோ தாளத்தோட ஆடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு என்னடா எதான்னு கேட்டாங்க. அப்புறம் எனக்கா அவங்க முத அந்த ஃபீஸ்ல இந்த பணம் கொடுத்து கத்துக்கணும் சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படிதான் அப்படியே கத்துட்டு வந்து
இந்த துறைக்குள்ள வந்தது அப்படிதான். இந்த நிறைய நடன வடிவங்கள்ல பயிற்சி இருக்கு, பரிச்சயம் இருக்கு. இது எல்லாமே நீங்க ஆய்வு காலத்துல வந்து கத்துக்கணும்னு தொடங்குனீங்களா, இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி நிறைய கலைகள்? எனக்கு வந்து இந்த ஆடல் கலையில எனக்கு ஒரு இது திறமை இருந்துச்சு. அது கூட எப்படி கேட்டீங்கன்னாக்கா சிலம்பம் பண்ணுறீங்களா, அது நான் பயிற்சி. அது அந்த உடம்புல எனக்கு இந்த அடம்பு இதெல்லாம் எனக்கு இயல்பாகவே. பிறகு ஆக்சுவலாக நான் பிஹெச்டி எம்எல்லாம் பிடிச்சாச்சு. அதன் பிறகு ஆய்வு பண்ணணும்னு நினைக்கும் போது நான் போனது வந்துட்டு இதுதான், நாவல்கள் பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. நான் அப்போ சொன்னேன் இல்லைங்களா, அம்மாவோட நாவல் சொல்லிட்டு போனோம். இப்போ அங்க இருந்த என்னுடைய நெறியாளர் என்னன்னு கேட்டா, உங்களுக்கு என்ன விருப்பத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினார். எனக்கு தெரியாது, நம்ம கிட்ட இருந்த ஒரு ஆர்வம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது. பேசும்போது நான் சொன்னேன் இல்லையா, இந்த நானும் ரவியும் திருச்சனம் கோயில் போவோம், ஆடிட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்து அவரும் சொன்னாரு, இல்லை இல்லை நாட்டியத்தில் பண்ணுங்க, நான் பரதம் வந்துட்டு காஷ்மீர்ல இருந்து வந்து சொல்லிட்டு நீங்க அந்த நடனத்துறையில ஆர்வமா இருக்கிறதுனால நீங்க செஞ்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால நீங்க நாட்டியத்துல பண்ணுங்க, பரதத்தை பத்தி பண்ணுவாங்க அப்படின்னு. சரிங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதன் பிறகு என்ன வந்துட்டு போயிட்டு இது பண்ணிட்டு வாங்க, இதை பத்தி கொஞ்சம் புத்தகம் எல்லாம் படிச்சுட்டாங்கும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நம்பிக்கை வந்துதான் சொன்னேன், சரிங்க பண்ணலாம் சொன்னா. அவர் தான் என்ன பண்ணாரு, என்னை ஏத்துக்கிட்டு ஆய்வு பண்ணலாம். அப்போ நான் வந்துட்டு கத்துட்டு இருந்தது ஏன்னா ஆய்வுன்னு போகும்போது ஒரு ஆத்தென்டிக்கா இருக்கணும் அப்படின்றதுனால என்ன கேட்டேன், இந்த பரதன்றதுதான் இப்பதான் புது பேரு, சதுராட்டன் பேரு. அதற்கு உண்மையா அதுக்காகவே இருந்த வாழ்ந்த யாருன்னு கேட்டா ஜாஸ்தி பரம்பரை. அப்படி யாரா இருக்கான்னு பார்த்தா மயிலாப்பூர்லயே எங்க அம்மா கேஜே சரசா அம்மா. அதனால போயிட்டு அவங்க கிட்ட கத்துக்கோ அவங்க போனா. நான் சொன்னேன் போலாங்க, ஃபீஸ் எல்லாம் கட்டணும், அது இல்லை இந்த நிறுவனத்துலேருந்து உங்களுக்கு உதவி வாங்கி தரோம் பண்ணலாம். அப்போ ஸ்காலர்ஷிப் கூட எனக்கு பணம் வந்து அவங்கள அது பண்ணிட்டு நான் முத போனது முத்துசாமி பிள்ளைகிட்ட. அவர்கிட்ட செவாலி எடுத்துக்கணும், அவர்கிட்ட தான் முத போனேன். அப்புறமா அவருக்கு நேரம் எனக்கு விட்டு வரல. அவருக்கு நிறைய மாணவர்கள் நான் கத்துக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவா நேரம். அப்புறமா அவரே எனக்கு நிறைய சரசா இருக்காங்க, அவங்க கிட்ட போங்க. அவர் தான் இங்க நான் பேரு சரசா மட்டும் போயிட்டு நான் இந்த பரதம் கற்றுக்கேன். அப்பதான் எனக்கு என்ன கேட்டேன், இந்த பரதத்தோட பேசிட்டே இருக்கும். நானும் ஐயாவும் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் சொன்னேன், அது போல மற்ற மற்ற மிகப்பெரிய சிறப்புன்னு கேட்டா இந்தியாவில் 9 கிளாசிக்கல் ஃபார்ம்ஸ் இந்திய நாட்டு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் டெல்லியில கத்தக், கீழே வந்தீங்கன்னாக்கா மணிப்பூரில் மணிப்பூரி, ஒடிசாவில் ஒடிசி, அப்புறம் இங்கே நம்ம யட்சகானம் கர்நாடகா, மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் கதகளி, மோகினியாட்டம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பரதம், சதுராட்டத்தில் பரதம். அதுக்கப்புறம் புறவஞ்சி நாட்டில் நடக்கும். அது பார்த்துட்டேன் தஞ்சாவூர் இங்கே இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு. இந்த தலைப்பு குடிச்சோடனே எனக்கு தேடல் அதுல இந்த உலகத்தமிழ் அனுப்புறதுல பெரியான உலகம். மிகப்பெரிய ஆய்வெல்லாம் அங்கேயே பண்ணிடலாம். அந்த அளவுக்கு எனக்கு எல்லா நூல்களும் அங்கே கிடைச்சது. பக்கத்தில் கன்னிமாறா நூலகம், அப்புறம் இலக்கியமா பார்க்கனாக்கா மறைமலை நூலகம். நூலகம் ரொம்ப மிகுதியா பயன்படுத்து. அங்க புத்தகத்தை படிச்சுட்டு வரணும் பாத்தீங்கன்னாக்கா அங்கதான் எங்க ஐயா விட்டா நீ படிச்சுட்டு வான்னு. அவர் என்ன கான்செப்ட் இருந்தாரு தெரியல. புத்தகத்தை படிச்சு வாரம் போய் அவர்கிட்ட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லும்போது, ஐயா போல கதைகளை பத்தி படிச்சேன் பார்த்தா அந்த நாட்டுப்புற கலைகள் தான் நிகழ்ச்சி சொல்றாங்க. கதைக்கலியில கேரளால முடியேற்ற வடிவம் நாடகம், அது அப்புறம் ராமநாட்டம், நாட்டம், அது இல்லாம கைகொட்டி கலைன்னு சொல்லுவாங்க பெண்கள் ஆட்டம், அதுல அப்புறம் வந்துட்டு அவங்களோட போர் பயிற்சி கலை போயிட்டு அதுல கூட இருந்து கூட சில இதெல்லாம் இருந்துச்சுன்னா கதைக்கலி பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி அதெல்லாம் குறிப்பெல்லாம் எல்லாம் விசாரிச்சு
4 புத்தகத்தை ஆங்கில புத்தகம் எல்லாத்தையும் வந்து அவர் அடுத்த கதையெல்லாம். அப்புறம் மணிப்பூரி போய் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பாராசிங்க அந்த ஒரு பணத்தாக்கு எந்த ஒரு தாக்கமுமே ஏற்படாத ஒரு பணத்தாக்கு. அங்க ஆடுற பிள்ளைங்களுக்கு அவரு வந்துட்டு அங்க இருக்கிற நடன அசைவெல்லாம் செஞ்சு அது ஒரு மணிப்பூரியும் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மோகினி ஆட்டம், அது நமக்கு சிவானந்தம் சொல்றாங்களே 4 பேர், அவங்க வந்துட்டு ஒரு ஏற்பாடு படுத்தி கொடுத்தாதான் மோகினி ஆட்டம். அப்புறம் வந்துட்டு குச்சிப்புடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிராமத்துல இருக்கிற ஆண்களால் ஆடப்பட்ட ஒரு கிராமம். அது அந்த காலத்துல அபுல் ஹாசன் சொல்லக்கூடிய ஒரு முகலாய மன்னர் தான் ஆட்சி பண்ணிருக்கிறாரு. அவரை ஊரை சுற்றி பார்த்துட்டு வரும்போது அந்த குச்சிப்புடியில பாக்குறாரு, சொல்ல ஒரு நடன வடிவம் இருக்குது, ஆண்கள் ஆடுறாங்க. உடனே அவருக்கு அந்த ஊரே எழுதி கொடுத்துருக்காரு. நீங்க அந்த இத்தனைக்கு அவர் இஸ்லாமியர், முகலாயர் இருந்தா கூட இல்ல நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காரு. அப்ப அதுவும் பார்த்தா கிராமிய நடனம் தான், அதுதான் அது வளர்ந்துருக்கு. அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்து குச்சிப்புடி பார்த்துட்டோம், கேரளாவில் கதைக்கலி பார்த்தாச்சு, மோகினியாட்டம் பார்த்தாச்சு. இங்க யட்சகானம் பார்த்தாலும் அதே போல அங்க இருக்க கிராமிய நடனம். யட்சகானத்துல இப்போதான் 16ஆம் நூற்றாண்டு தான் இன்னும் அதை கொண்டு போய் நம்ம இசை கர்நாடக இசையை பூத்தி பார்த்துருக்காங்க. அது சேரல. அது முன்னாடி ஒரு இசை வடிவம் இருந்திருக்கு. அந்த இசை வடிவம் அப்போ அது என்னவா இருக்கும், அந்த மண்ணுக்குரிய ஒரு இசை வடிவமா மண்ணின் கலையா இருந்திருக்கும். அதெல்லாம் பாக்குறதுக்கு ஏன் பரதம் மட்டும் அவங்க திருப்பி நம்ம பரதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க இது காஷ்மீர்ல இருந்து வந்துச்சு. வந்துட்டு அப்படியே நல்லா அந்த என்ன சொல்றது செவியல் வடிவமாக்கவே வந்துச்சு. சிவபெருமானா அருளப்பட்டது அப்படிங்கிற ஒரு 3 கருத்து வந்துட்டு ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்தா இல்லை ஃபில்டர் பண்ணி பார்த்தா 3 கருத்து. அப்படி நான் சொன்ன ஐயாட்ட சொல்லும் போது அதைதான் நீ பாரு, ஏன் இந்த மனிதன் வந்து வந்துடக்கூடாது அப்படின்றது. அதன் பிறகுதான் பார்த்தா இலக்கியம் எல்லாம் அப்பதான் இப்போ தொல்காப்பியர் போய் பார்த்தா நாட்டிய மரபுன்னு சொல்லு இருக்கு. நாட்டிய மரபு பற்றி அது சொல்லுகிற பொழுது என்பன்னு சொல்றாரு. சூத்திரத்தை முடிக்கிற பொழுது என்ப அப்படிங்கிற. அப்போ அது மரபுனாலே வழக்கு எத்தனை ஆண்டாண்டு காலமா நேற்று இன்றைக்கு வந்தது மரபுன்னு சொல்ல மாட்டாங்க. நீண்ட ஒரு நெடிய தொடர்ந்ததான் மரபு. அந்த மரபு என்ன பண்றான்னு கேட்டா அப்படி ஒரு சொல்லு இருக்குது, கூத்து இருக்குது, ஆடுன்னு சொல்லு இருக்குது, இந்த வடிவம் இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே சொல்ற தொல்காப்பியத்திலேயே கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உருள தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரி சென்று பயனெதிர சொன்ன பக்கம்னு ஒரு சூத்திரம். அந்த ஆற்றுப்படை இலக்கியத்துக்கான நுட்பம். ஆற்றுப்படைனாக்க மிகச்சிறந்த ஒரு என்ன சொல்றது ஒரு மனிதனுடைய மாண்பு, அதான் நம்ம பெற்ற இன்னும் மற்றவங்க பெறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுகிற ஒரு போக்குதான். அந்த இதை சொல்லும்போது அந்த இடத்துல என்பன்னு சொல்றாரு. தொல்காப்பியருடைய 3 சொல்லியிருக்கிறாரு, எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். 3லையும் பாத்தீங்கன்னாக்கா என்பன்றது சொற்கள் நிறைய அவருக்கு முன்னாடியே அப்படி இருந்துச்சு என்று சொல்வார்கள். என்மனார் என்ப முடிப என்பது அப்ப அந்த நாட்டிய மரபுன்னு சொல்லி இப்ப இருக்கிற இந்த காலத்தில் சொல்லி அத்தனை தொல்காப்பிய காலம் அந்த நூற்றாண்டுல பயன்பாட்டு அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் அப்படின்னு. இது சொல்லப்போனா இந்த அவர் சொன்ன அந்த கூத்தர் பாணர் பொருணர் விரலையர் பார்த்தீங்கன்னா தொழில்முறை கலைஞர். இந்த காலத்துல அது கலையாக்கி கலையை வைத்து வாழ்வியலை நடத்தக்கூடிய ஒரு தொழில்முறை கலைஞர்களா அவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது அது ஒரு பொழுது. அதன் பிறகு அங்க நீங்க சங்க காலத்துக்கு வந்தீங்கன்னாக்கா பாட்டும் தொகை. பாட்டுல பாத்தீங்கன்னாக்கா அது அந்த 5 வந்துட்டு ஆற்றுப்படை இலக்கியம் தான், மற்ற 5 வேற இலக்கியம். இந்த ஆற்றுப்படை இலக்கியத்துல 5 இலக்கியத்துல 4 இலக்கியம் பாத்தீங்கன்னாக்கா இந்த கலைகளை பொறுமையா வைத்து செலுத்தும். சிறுபானாட்டுப்படை, பெரும்பானாட்டுப்படை, கூத்தராட்டுப்படை, மலைப்படை கலாம் கூத்தராட்டுப்படை சொல்றாங்க. இப்படி ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அந்த செவியல் இலக்கியம்னு சொல்றோம் சங்க இலக்கியத்துல. அதுல பாட்டுன்றது 10 பாட்டு. அதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5 இலக்கியம் வந்துட்டு 4 இலக்கியங்கள் வந்துட்டு இந்த கலைஞர்களுடைய வாழ்வியலை சொல்லி அதுல ஒரு செவியலா ஒரு மொழி பேசப்பட்டதுன்னா எந்த அளவுக்கு அந்த கலைஞர்கள் அந்த மண்ணில் அந்த வாழ்ந்திருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு அது
செழித்து இருந்தா அதை கொண்டு ஒரு இலக்கியம் படைக்கணுன்ற ஒரு தன்மை தோன்று இருக்கும் அப்படின்றது நான் பார்க்கும்போது ஏன் அப்போ ஒரு இது ஏன் தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய பின்புலம் இருக்கிற பொழுது மரபு இருக்கிற பொழுது இந்த கலை இங்க இருந்து வந்திருக்க வேண்டிய அவசியம் தானே வெளியிருந்து வந்திருக்கிறது. அப்படி பார்த்துட்டு நீங்க சங்க இலக்கியத்துக்குள்ள வந்தீங்கன்னாக்கா அங்க விரலியினுடைய வழிநடுக அந்த இலக்கியம் நெடுக பார்த்தீங்கன்னா விரலினுடைய பங்களிப்பு நிறைய. விரலை பத்தி பேசும் பொழுது முறைமையின் ஆடியன் ஒரு அடைமொழியோடு சொல்றாங்க. சாதாரண ஆடல முறையோடு ஆடி இருக்கிறார். அது இல்லாம இன்னொரு இடத்துல அவங்க இது கருத்து பொறிப்புரை எழுதுவாங்க இல்லையா, பாத்தீங்கன்னாக்கா அங்க என்ன சொல்றான்னு கேட்டா உள்ளத்து உணர்வு வெளிப்பட ஆடுது அப்படின்ட்டு. அப்புறம் ஆடுகிற பொழுது அந்த காலத்து இது தானே தீ வெட்டி வச்சு தானே ஆடுவாங்க. ஆடுகிற பொழுது அது சுழண்டு ஆடுகிற பொழுது தீ வச்சு நிழல் ஆடும் அப்படிங்கிற மாதிரி எப்படி ஆடினாங்கிறது பாவம் அவங்களுக்கு பதிவு பண்ண வேற வழி இல்லை. இது போல இருந்தா நான் கூட ஒளிவாங்க இது போல எடுக்கிற மாதிரி இருந்தா பதிவு பண்ணி கொடுப்பாங்க. இல்லாதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க சொற்களுக்குள்ளேயே அவன் அந்த கவிஞர்கள் வந்துட்டு சொல்ல பார்த்துருக்காங்க. அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஐயாட்ட சொல்லும்போது இல்ல இதுதான் நம்ம ஆய்வே இதுதான் அதை குடிச்சுட்டே போ அப்படியே போய் அப்படிங்கிறதுல போய் பார்த்தோம்னா கடைசியா அதை விட்டு சங்க இலக்கியத்தை விட்டு அடுத்து காப்பியம் காலம் சிலப்பதிகாரத்துல ஒரு காப்பியம் எழுதுறாரு இளங்கோவடிகள். அந்த அரங்கேற்று கதை இல்லாமலே அது எழுதிருக்கும். அது அந்த தேவையே இல்லை. இருந்தாலும் அந்த இளங்கோவடிகள் வந்துட்டு அதை ஒதுக்கிடாம அது மிகப்பெரிய ஒரு இதுவா கொடுத்து ஒரு அதிகாரமாக கொடுத்து அரங்கேற்று காதைன்னு அதுல அந்த கலையினுடைய தமிழகத்திலிருந்து அது இருந்த கலையினுடைய நுணுக்கம், இசை ஆசிரியர் எப்படி இருக்கணும், மிருதங்க ஆசிரியர் எப்படி இருக்கணும், குரல் ஆசிரியர் எப்படி இருக்கணும், கலைஞரோட எல்லாருடைய இலக்கணத்தையும் சொல்லி அதோடு இல்லாம அந்த அரங்கம் எப்படி இருக்கணும், எத்தனை அடி உயரம் இருக்கணும், எத்தனை அடி நீளம் இருக்கணும், அகலம் மண்ணிலிருந்து எவ்வளவு இருக்கணும், அதுக்கு இடையில எப்படி இருக்கணும், வழிகள் எப்படி அவங்க கலைஞர்கள் வர்றதுக்கு எந்த வழி, கிரீன் ரூம் எல்லாம் சொல்றேன் பார்த்தீங்களா, அதுல திரை ஒரு ரெண்டு சேர்ந்து இப்படி வரப்போல பெரிய பொருந்தி போறப்போல இங்க கீழே இருந்து மேல போறது வர்றது உருமுகேடினி பொறுமுகேடினின்ற சொல்லலாம் சொல்லி இந்த காலகட்டத்தில இருந்த எல்லாத்தையும் வந்துட்டு அவர் அதுக்கு தள்ளி அப்படின்னு கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னாக்கா பல இடங்கள்ல கலையினுடைய நுணுக்கத்தை ரொம்ப எடுத்து இந்த சாக்கியர்கள்னு சொல்லிட்டு ஆடினாங்கன்னு சொல்றாரு. அது என்ன சாக்கை கூத்துன்றாங்க. அது என்னன்னு கேட்டா உடம்புலயே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பகுதி அசைப்பது ஒரு பகுதி அசைக்காது. இந்த கமண்டலம் மாத்திரம் ஆடு, இந்த கமண்டலம் ஆடும். காலில் ஒரு பக்கம் கை அசைன்னு இந்த கை அப்படியே தான் இருக்கும். அப்படி இந்த ஒரு புருவம் அசைன்னு இந்த புருவம் அசைக்குவார். ஒரு உடனோட ஒரு பாதி. அது இன்னும் கேட்டா இன்னைக்கு கூட யாரும் முயற்சி பண்றது இல்லை. மிக கடுமையான ஒரு பயிற்சினாதான் அதையும் கூட நம்ம தமிழர்கள் அதை வந்துட்டு செய்து பார்த்து, அதாவது அதான் நான் சொல்றேன், எல்லாவற்றிலுமே பாத்தீங்கன்னாக்கா தமிழர்களுடைய வாழ்க்கையில பாரதாசன் சொல்றது போல எல்லாமே முதிர்ச்சி தான். இயல் எடுத்தாலும் முதிர்ச்சி, இசை எடுத்தாலும் முதிர்ச்சி, நடனம் எடுத்தாலும் எல்லா துறையிலும் வந்துட்டு அவனை முதிர்ந்த ஒரு நிலையில வந்துட்டு அவன் இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்பதான் வந்துட்டு நம்ம இந்த நான் அப்புறம் பிறகு கொஞ்சம் இப்ப இருக்கவங்க எல்லாம் பார்த்தா கூட தெருக்கூத்து பார்க்கணும். அதுல இருக்கக்கூடிய அடவுகள், கதை, இந்த அபிநயம், கால அடவுகள் எல்லாமே நம்ம இப்ப இருக்கிற பரதத்துக்கு அது வந்திருக்கிற மாதிரி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போதுதான் சரி, இதுல இருந்துதான் இந்த என்ன சொல்றது தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு கலை புதையல் இருக்கு. அதுல இருந்து கலைகள் வந்துட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஆய்வு செய்யணும் அப்படின்னு தான் அதுல தொடர்ந்து. இப்ப இந்த ஆய்வு சொன்னீங்க இல்லையா, பரதமும் தமிழர் கலையே அப்படிங்கிறது, அதுக்கு வந்து என்னெல்லாம் இது பண்ணீங்க, எப்படி அதை வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க என்னெல்லாம் முயற்சி? இந்த முறை வந்துட்டு முதல்ல சொன்னது போல பரதத்திலேருந்தே நான் அதுக்கான ஆத்தன்டிக்கா உள்ளவங்க கிட்ட போய் கற்றுக்கிட்டேன். சரசாமிட்ட கற்றுக்கிட்டேன். அதன் பிறகு நாட்டுப்புற கலைகள் அதுல இருந்தா வந்து மற்ற எதாவது சொல்ல முடியாது. பிற பிற கிளாசிக்கல் ஃபார்ம் எல்லாம் அப்படிதான் வந்திருக்கனால இதை பார்க்கணும். இப்ப என்னென்ன கலைகள்லாம் இருக்கு நம்ம கிட்ட பார்க்கும்போது
ஆல்ரெடி நம்ம வந்துட்டு மாதவி ஆடிய 11 ஆடுகள்லயே பாத்தீங்கன்னாக்கா குடக்குச்சி இருக்குது, மரக்கால் ஆடல் இருக்குது, இதெல்லாம் இது மல்லாடல் இன்னைக்கு அந்த எச்சங்கள்லாம் இருக்குது. அந்த கரகாட்டம் முறையா கத்துக்கணும் முறையா கத்துக்கணும். அது வந்துட்டு இங்க சினிமாத்தனமா இருக்கு சென்னையில இருக்கிறது. அதுக்காக புதுக்கோட்டை, தஞ்சாவூர் அது மாதிரி பகுதியில் போயிட்டு அங்கே இருக்கவங்ககிட்ட கற்றுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம். அப்போது நான் போகிறதுக்காக அப்போ என்ன பண்ணாங்க, அங்கேருந்து ஒரு கலைஞரை வர வச்சோம், என்கே மகாலிங்கன்ட்டு. அவர் வந்துட்டு எனக்கு கரகம் சொல்லி கொடுத்தார். கரகம்னாக்கா இப்போ ஆடுற கரகம் போல இருக்காது. அது 1ஆங்காலம் 2ஆங்காலம் தஸ்தாவேஜு, ஆரவல்லி சொல்லி தெருக்கூத்தில் என்னென்ன ஆட்டங்கள் இருக்குதோ அதை சொல்லி தான் அதை ஆடுவாங்க. அந்த கலையில் அந்த முயற்சியெல்லாம் சொன்னால் அடவுகள்லாம் கொஞ்சம் மொராலிஸ் போதான் இருக்கும். அதில் சொற்கள்லாம் அதை போ ஆரவல்லி 1ஆங்காலம் 2ஆங்காலம் தஸ்தாவேஜ் அது மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவர்கிட்ட முழுமையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் புதுக்கோட்டைக்கு போயிட்டு அங்கே சில பேர் அங்கே கலைஞரை பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் இன்னும் பார்க்கணும்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தீபம், அந்த காலகட்டத்தில் தீபம் என்னைக்கையோ அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா முதல் நாள் இரவு முழுக்க கோயிலை சுற்றி எல்லா கலைஞரும் வருவாங்க. ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் எல்லாம் வந்து ஒயிலாட்டம் ஆடுவாங்க, கரகம் ஆடுவாங்க, தப்பு ஆடுவாங்க, எல்லாமே. அங்கே போய் என்னன்னு கேட்டால் அவங்களோட கலைகளை அப்படியே பார்த்து அப்போ கொஞ்சம் கேமராலாம் இருந்து அந்த கால் பதிவு தானே வேணும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றது. அப்படி வந்துட்டு கரகம் கற்றுக்கிட்டேன். அதே போல் ஒயிலாட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கம்பளத்து நாயக்கர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தேவராட்டம் ஆடுவாங்க. அவங்க இப்போ கூட இருந்த ஒருத்தர் வந்துட்டு சங்கரன் பிள்ளைன்னு ஒருத்தர், அவர்கிட்ட வந்துட்டு தூத்துக்குடி அவர் அங்கே இருக்கிற ஒயிலாட்டத்தை வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒயிலாட்டத்துக்கு அதை எடுத்துக்கிட்டோம். இப்போ கரகத்துக்கு இவரோட கரகம், ஒயிலாட்டம் அது இல்லாமல் நான் எங்கள் ஐயா இதோட மொத்தம் இல்லை, இது நீ போய் பார்க்கணும்பாங்க. அப்போ இந்த ஒரு முறை நாங்கள் இதுக்கு போயிருந்தோம், ஒரு மலை பிரதேசத்துக்காக போகும்போது அங்கே கீழே வந்துட்டு ஒயிலாட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் வேலூரில் ஆடுறாங்க. இது போல் பல இடங்களில் வேறு வேறு மாதிரி அதை வந்துட்டு ஒரு இப்போ பெண்கள் போடுற போல் உள்ள டைட்ஸ் போட்டுவிட்டு மேலே ஒரு ஜட்டி மாதிரி போட்டுருப்பாங்க, அதில் சில குஞ்சரம் போல் கட்டிக்கிட்டு அவங்க ஆடுவாங்க. அதெல்லாம் போய் பார்த்து கேமரா ஒன்று வச்சுருந்தேன். அப்போ அந்த இதெல்லாம் எடுத்துக்க வேண்டியது. அதன் பிறகு தெருக்கூத்து நம்ம காஞ்சிபுரத்தில் ரொம்ப சிறப்பாக அந்த கட்டைக்கூத்து கலை சங்கம்னு ராஜகோபால்னு ஒருத்தர் வச்சுருந்தார், பெருங்கட்டூர் ராஜகோபால். அவர்கிட்ட போயிட்டு பழகிட்டு அவர் வருஷம் ஒரு இது ஒரு தெருக்கூத்து சங்கம் வச்சுட்டு அதில் வந்துட்டு கலை நடத்துவாங்க, அவங்களோட ட்ராவல் பண்ணுறது. அப்புறம் அங்கே அந்த அம்மன் விழாக்களுக்கு எல்லாமே தெருக்கூத்து நிறைய குழுக்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதுவாக இருக்கும், பாணியாக இருப்பாங்க, யாரையும் விடலை, எல்லாரையும் போய் பார்த்து அந்த அடவுகள் எல்லாத்தையும் இதோட கம்பேர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் தேவராட்டத்தையும் கூட சேர்த்து பண்ணேன். நான் தேவராட்டத்தை வந்து குமாரசாமி சொல்லிட்டு குமாரராமன் அவர்கிட்ட. அதன் பிறகு நம்ம இதில் பார்த்தோம் இல்லைங்களா, கேரளாவில் கலரி ஃபைட் வந்ததுனால நம்ம சிலம்பம் ஏதாவது பயன்படுறதுனால சிலம்பம் பார்க்கும்போது அந்த அடவுகளெல்லாம் எனக்கு இப்போ இந்த பார்வை எனக்கு வந்த பிறகு இந்த கலையில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த உறவுகளும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. பார்த்தோன்னே இது அதில் என்ன கேட்டால் என்னால் பரதத்தில் பாணி கூட சொல்ல முடியும். இந்த அடவு வந்துட்டு கலாட்சத்திர பாணி, இது வந்து தஞ்சாவூர் பாணி, இது வடுவூர் பாணின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு, ஏன்னா அதிலே இருந்ததுனால எனக்கு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு இது பயிற்சி ஆகிட்டேன். அப்புறம் வந்து சிலம்பம் வந்துட்டு வில்லவத்தவன் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் மதுரையிலேருந்து கண்ணுன்னு சொல்லிட்டு பேர், அவர் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் என்கே மகாலிங்கமும் சிலம்பம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்த இதெல்லாத்தையும் முறையாக கற்றுக்கிட்டேன். எனக்கு ஆய்வு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஐயா விடவே இல்லை, முறையாக கற்றுக்கணும், கற்றுக்கிட்டு அதில் ஒரு அரங்கேற்றம் போல் பண்ணணும். அதுக்கு அது ஒரு அரங்கேற்றம் போல் அவரை வச்சு ஒரு அப்போ தான் நீ வந்துட்டு நீ இதை பேசுகிறதுக்கு நீ தகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதன் பிறகு அந்த அடவுகளோட அந்த பரதத்தினுடைய அடவுகளை ஒப்பிட்டு நிறையவே நான் இப்போ சொன்னது இங்கே வந்துட்டு அடவு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். 108 நிலைகள் இருக்கு இல்லையா, அதில் 35 நிலைகள்
இந்த நாட்டுப்புற கலையில் இருக்கு. ஓ சரி சரி. தேடியெல்லாம் போக வேண்டாம், அப்படியே அப்படியே பார்த்தோன்னே தெரிகிற மாதிரியே அடவுகள் நிலைகள்லாம் இருக்கும். ஒரு ஆடலுக்கு அதுதானே வேணும், ஒரு அடவு. அதான் அடைவுனால இவங்க அடவுன்றாங்க. ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலையை அடையிறது அடைவு தான். அது பேச்சு வழக்கில் அடவுன்னு ஆகிப்போச்சு. அதில் வந்துட்டு அந்த அடவுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிலையிலேருந்து ஒரு நிலையை போகணும். அப்போ ஒரு போஸ்டர் கிடைக்கும். எங்கள் ஐயா அதை சொல்லுவாங்க, நீங்கள் தொடர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னாக்கா அதில் ஒவ்வொரு நிலையாக கிடைக்கும். ஓகே. அதுதான் நிலைகள், 108 கரணங்கள்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த காரணங்கள் எதுக்காக பயன்படுத்தணும்னு பார்த்தா, இப்போ கோயில், அது பேர் கோயில் சிற்பங்களை போய் பார்த்தோம். இதோட ஒப்பிட்டு பார்க்கணும். சிற்பங்களை போய் பார்த்தா ரொம்பவே அது இன்னும் ஸ்ரீமுஷ்ணம் போனோம், திருமுட்டம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு விருத்தாச்சலத்தை பழமலைநாதர் கோயில், விருத்தாச்சலம் கோயில், சிதம்பரம் கோயில், திருவண்ணாமலை கோயில், எல்லா கோயிலும் போய் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆடல் கலையினுடைய இது அங்கே அப்படியே அது ஆடவங்களுக்கு தான் தெரியும். நான் கூட பார்த்தேன். அது என்னன்னு கேட்டால், அந்த தாசிகள் இருக்காங்க இல்லையா, தாசியில் அவர் 6-7 வகை இருக்காங்க. இவங்க இது வரைக்கும் தான் ஆடுவாங்க, இவங்க இந்த பக்கத்தில் ஆடுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நிறுவனம் மயமாக்கப்பட்டிருக்கு. அப்படி ஆடிட்டு வரும்போது அவங்க அந்தந்த ஒரு இடம் வந்து திரும்பும் போது அந்த போஸ் பார்த்தாங்கனாக்கா அந்த அவங்களுக்கு நினைவு வரும். சரி, இந்த நிலையை பார்த்தா இந்த அடவு வரணும். ஏன்னா பொதுமக்களோடு ஆடிட்டு வர்றாங்க, வருகிற பொழுது அவங்களுக்கு மனச்சிதறல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி அந்த கலையை வந்துட்டு அவங்க அந்த அடவுக்கு முழுசே பண்ணுனாக்கா அங்கேருந்து அந்தந்த நிலையை பார்க்குற பொழுது, இப்போ நாங்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த கால் இருக்குது, இந்த கால் தாம் தைக்கிட்டு இது போட்டோம்னாக்கா அந்த அடவு முழுக்க ஞாபகம். சரி. இந்த கை இப்படி வச்சு இப்படி பண்ணோம்னாக்கா இந்த அடவு முழுக்க ஞாபகம். குத்து கால் போட்டு ஒரு கால் போட்டால் இந்த தத்தை தித்தை முழுக்க ஞாபகம். அப்படி வந்துட்டு கோயிலில் சிற்பமாக இருக்கிறது அதையும் பார்த்தோம். அது நம்ம கலைகளை தேவை நல்லாவே இருக்கு. செயற்கையாக ஒன்று இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சிதம்பரம் கோயிலில் பழமையான அந்த நம்ம கும்பகோணத்தில் விருத்தாசலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உள் நுழைவாயிலில் வேணும்ட்டு அந்த 108 கரணங்களை கொண்டு வந்து செய்யுது. 2 பக்கம் தேவையே இல்லை, அது நல்லாவே தெரியுது. அப்படி ஒரு கரணம் வந்து உள்ளுக்குள்ளே எங்கேயுமே இல்லை. உள்ளுக்குள்ளே பார்த்தா பல கடவுளை நான் பார்த்தேன். இந்த 108 கரணங்களில் பல கரண நிலைகள் உள்ளே இருக்கு. இருந்தாலும் அவங்க என்னன்னு கேட்டால், அது தேவையில்லாமல் வந்துட்டு 2 பக்கமும் செதுக்கி வச்சிருப்பது பிற்காலத்தில் வந்துட்டு உள் நுழைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சிற்பத்தை எடுத்து பார்த்தேன். அதான் என்னோட ஆய்வில் இப்போ அதான் இந்த இப்போ இருக்கிற கலைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நம்மளுடைய எச்சம் தான். முழுமையாக அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. கரகம் அதை தோண்டி வச்சு ஆடி இருக்கேன். தோண்டி கரகம்னு இருக்குது. அதில் இப்போ இருக்க போல செம்பில் தட்டியெல்லாம் வச்சு ஆடுறது இல்லை, மண்ணு தான். மண் கொடுத்து வச்சுட்டு அது எப்படி உருண்டு வரும் தலையில், அதை பேலன்ஸ் பண்ணி தான் ஆடிருக்காங்க. பிற்காலத்து போக போக அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டத்துக்காக மாற்றப்பட்டு பண்ணி வந்து பார்க்குற தோண்டி கரகம், சக்தி கரகமெல்லாம் சொல்லிடுவாங்க. அதை அப்படி பார்க்குற பொழுது அந்த கரகம் முழுமையாக பார்த்து கற்றுக்கிட்டது. அப்புறமா ஒயிலாட்டம் முழுமையாக கற்றுக்கிட்டது. பல இது ஸ்டைல் தெரியும் எனக்கு ஒயிலாட்டம். அப்புறம் வந்துட்டு தேவராட்டம் முழுமையாக எங்கள் ஐயா கிட்ட முழுமையாக கற்று. அவர் தான் ஆத்தென்டிக் குமாரராமன் தான். அவர் தான் முத அந்த கலையை அந்த ஊர்லேருந்து வெளியில் கொண்டு வந்தது. அவர்கிட்டே போய் கற்றுக்கிட்டது. அதன் பிறகு ஒயிலாட்டம், கரகாட்டம், தேவராட்டம், தெருக்கூத்து ஐயா கிட்ட கற்றுக்கிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, பெருங்கட்டூர் ராஜகோபால் ஐயா கிட்ட இந்த ஆய்வுக்காக முழுமையாக கற்றுக்கிறது. இந்த ஆய்வுக்காக அடவுகள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதன் பிறகு நம்ம சிலம்பம் 3 பேர்கிட்ட முழுமையாக கற்றுக்கிட்டு அதை இந்த பரதம்ன்றதும் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண பரதம் இல்லை, அந்த ட்ரெடிஷனில் வந்த கேஜே சரசாமாவோட அடவுகளோடு ஒப்பிட்டு பார்த்து வந்துட்டு பிற எப்படி இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளாசிக்கல் செம்மை வடிவத்தை போலவே பரதம் வந்துட்டு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அடவுகளினுடைய ஒரு வச்சு தான் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவேன். அருமை. ரொம்ப விரிவாக உங்களுடைய அனுபவத்தை சொன்னீங்க. நீங்கள் போட்டிருக்க எஃபர்ட்ஸ் இல்லையா, நிறைய உழைப்பு. அப்பாவை தான் பாராட்டணும். எதுவுமே அவர் எதிர்பார்க்காம சரி இப்போ ஆய்வுக்காக நேர்ந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போய் பண்ணிட்டு அந்த ஒரு டெடிக்கேஷன் தான் இன்னைக்கு நான் அமெரிக்கா வரைக்கும் எனக்கு
நான் தொடர்ந்து அதிலே இருக்கிறேன். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா இது ஆய்வுக்காக பண்ணது. அதன் பிறகு பிற்கால இலக்கியங்களெல்லாம் எப்படி வந்திருக்குது. இப்போ இதை எடுத்துட்டிங்கனாக்கா குறவை துணைங்க எல்லாம் இருக்குது. அது நம்ம சங்க காலத்தில் இருக்குது. அது சிலப்பதிகாரத்தில் ஆய்ச்சர் குறவைன்னு மாதிரி இருக்குது. துணங்கை பார்த்தீங்கன்னாக்கா அது இரவில் ஆடப்பட்டது சங்க காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிலப்பதிகார காலத்தில் வந்துட்டு 7 சுரம் இருக்கு இல்லையா, அது போல் 7 பேரை வச்சு ஆடுவது போல் அப்படியே ஒவ்வொரு வளர்ச்சி இருக்கு. அப்படி இருக்கிறத அப்படி அந்த அந்த ஆய்வில் இப்போ போயிட்டுருக்கிறேன். நல்லா போயிட்டுருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த துறை வந்துட்டு தேடல் அதுக்காக நமக்கு கிடைக்குது அப்படின்னு போகுது. ரொம்ப அருமையாக போகுது. உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நிறைய கேள்விகள் இருக்கு. நம்மளோட உரையாடலோட அடுத்த பகுதியில் நான் இன்னும் நிறைய கேட்குறேன். நம்ம தொடர்ந்து பேசுவோம் இதை பற்றி. நன்றி.